ஹாய் எவ்ரிவன். நீங்க எப்பவுமே ஃபீல் பண்றீங்களா? காசு உங்க கையில நிக்கவே மாட்டேன்து, செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட பேச்செக்ல இருக்க ப்ராப்ளம் கிடையாதுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்க பிலீஃப் தான் காரணம் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஏஜ் 7 ஏஜஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி நெறைய விஷயங்கள்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பிலீஃப்ஸா போய் பதியுங்க. அது எந்த மாதிரியான விஷயங்கள் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அதுல மணிய பத்தின உங்களோட பிலீஃப் என்ன உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல நீங்க என்னென்ன நம்புறீங்க மணிய பத்தி? மனி இஸ் நாட் குட். பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் காசு சேரும். ஏழைங்களுக்கு, மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு காசு சேராது. இந்த மாதிரி என்னென்ன பிலீஃப் நீங்க இன்னைக்கு நம்புறீங்களோ அதை முதல்ல உங்க பேப்பர்ல எழுதுங்க. அது எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பிலீஃப்ஸை நம்ம பாசிட்டிவ் பிலீஃப்ஸா மாற்றணும். எப்படின்னா, மணி இஸ் வெரி குட். மணி என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா என்னால் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் பிலீஃபுக்கும் நீங்கள் அதை பாசிட்டிவ் பிலீஃபாக மாற்றி எழுதணுங்க. ஏன் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். அதில் அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழுக்கு தண்ணியை இப்போ நம்ம சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறோன்னா, நம்ம நல்ல தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த அழுக்கு தண்ணி மாறுமா? நல்ல தண்ணியாக மாறப்போதில்லை. அது இன்னமும் அழுக்கு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம அப்போ என்ன பண்ணணும்? நல்ல தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த அழுக்கு தண்ணியை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கிளாஸில் சுத்தமான வாட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் மணியை பற்றின என்னென்ன நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பாசிட்டிவ் பிலீஃபான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால ரீவயர் பண்ணணும் உங்கள் மைண்டை. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதை நீங்கள் டெய்லி உங்களுக்கே நீங்கள் சொல்லணும். உங்களோட பாசிட்டிவ் பிலீஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மணியை நீங்கள் டெய்லி ரிப்பீட் பண்ண உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் மணியை பற்றின எவ்வளோ பாசிட்டிவாக பிலீவ் பண்ணுறீங்க, அதை வந்து எவ்வளோ குட்டான ஒரு குட் திங் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யூ வில் ஆல்சோ அட்ராக்ட் abundance ஆஃப் மணி இன் யுவர் லைஃப். அண்ட் ஆல்சோ யூ கேன் சே ஒன் சிம்பிள் affirmation ஆல்சோ. Every day morning and every day before you go to bed. Money comes to me easily and effortlessly in expected and unexpected ways. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் மோர் ஆன் யர் மணி எனர்ஜி, தென் பயோவில் என்னோட ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்கள் அண்ட் புக் ஃபார் அ ஃப்ரீ one-on-one session with me or DM me stating one-on-one.